வாழ்வழிக்கும் தேவனாம் வல்ல ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் அதிகாலை வேளையில் தேவன் அருளிய தூதோடு கூட உங்களை சந்திப்பதில் எத்தனை மகிழ்ச்சி. லேவியராகமம் 19:18 பழிக்கு பழி வாங்காமலும் ஜனபுத்திரர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உன்னில் நீ அன்பு கூறுவது போல பிறனிலும் அன்பு கூறுவாயாக, நான் கர்த்தர் என்று சொல்லுகிறார். ஆம், தேவ அன்பை நாம் உணர்ந்தவர்களாய் அந்த அன்பை நாம் காத்துக் கொள்ளுகிற பொழுது நாம் பழிக்கு பழி வாங்காமலும் பிறர் மேல் பொறாமை கொள்ளாமலும் நம்மிடத்தில் நாம் அன்பு கூறுவது போல அவர்களிடத்திலும் நாம் அன்பு கூறுவோம் என்பதுதான் தேவனுடைய ஆலோசனை. நண்பிற்குரியவர்களே, தேவ அன்பினால் நிரப்பப்பட்டால் ஒழிய நமக்கு பிறர் செய்த தீமைக்காகவோ ரோகங்களுக்காகவோ நம்மால் விட்டுக் கொடுக்கிற ஒரு மனம் வரவே முடியாது. தேவனுடைய அன்பை நாம் முழுவதுமாய் அறிந்திருப்போமானால், அவருடைய அன்பின் குணாதிசயம் நமக்குள்ளே வெளிப்படுமானால், நாம் தேவனுடைய கரத்தில் விட்டுவிட்டு பழிக்கு பழி வாங்காமலும் பொறாமை கொள்ளாமலும் இருப்போம். அதுதான் உண்மையான கிறிஸ்துவின் அன்பு. ஏனென்றால் பழி வாங்குதல் தேவனுக்குரியது, அதை தேவன் பார்த்துக் கொள்வார். ஆனால் நாமோ அப்படிப்பட்ட குணாதிசயங்கள் இல்லாதவர்களாய் அவர்களை நேசிப்போம். நாமும் கூட ஒரு காலத்தில் பலரால் பகைக்கப்பட்டு, வெறுக்கப்பட்டு, தள்ளப்பட்டு, கைவிடப்பட்டு அந்நியர்களைப் போல இந்த உலகத்தில் வாழ்ந்திருக்கிறோம். நம்மிடத்தில் யாராவது அன்பு கூற மாட்டார்களா என்று சொல்லி நம்மை பகைஞரை போலவே இந்த உலகம் பார்த்து கொண்டிருக்கிறதே. நம்மிடத்தில் ஒருவர் கூட பழகுவதில்லையே, அன்பாய் விசாரிப்பதில்லையே என்று புலம்பின நாட்கள் உண்டு. ஆனால் நாம் மெய்யாகவே கிறிஸ்துவின் அன்பை சுதந்திரிப்போமானால், ஒருவர் செய்த தீமைக்கு பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை மன்னிப்போம். அவர்கள் மேல் பொறாமை கொள்ளாமல் அவர்களுக்கு தயவு பாராட்டுவோம். தேவன் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வர் என்று விட்டுவிடுவோம். இதுதான் உண்மையாய் தேவ அன்பு நமக்குள் நிலைத்திருக்கிறது என்று பொருள். அப்படிப்பட்ட அன்பின் ஆவி நமக்குள் காணப்படுகிறதா? அன்பின் பரலோக பிதாவே, நாங்கள் ஒருவரையும் பழிக்கு பழி வாங்காமலும் ஒருவர் மேல் பொறாமை கொள்ளாமலும் உண்மையான அன்பை வெளிப்படுத்த நீர் எங்களுக்கு உதவி செய். யோசேப்பு தன் சகோதரனை பழிவாங்க கிடைத்த சமயத்திலும், தாவீது சவுலை பழிவாங்க கிடைத்த சமயத்திலும் அவர்கள் பழிக்கு பழி வாங்காமல் அவர்களை மன்னித்து நேசித்தது போல நாங்களும் அப்படிப்பட்ட அன்பை வெளிப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தராகிய இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.